எல்லாத்துக்கும் வணக்கம். சமீபத்தில் நான் போய் வாழை படத்தை பார்த்தேன். பரவாயில்ல, படம் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அதுக்கான எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை. நீங்கள் எல்லாம் பிரபலமாக ரொம்ப பெருசாக நீங்கள் அந்த படத்தை சொல்லி அந்த டைரக்டரை இன்டர்வியூ எடுக்கிறது செய்கிறது, இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு. ஒரு பையன் 10 15 பேர் போன லாரி கவுந்துருச்சு, அதில் இறந்துடுறாங்க. ரைட், ஓகே, சரி, அது உண்மை கதை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்காரு. ரைட், ஓகே, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ பெருசாக நீங்கள் பேசுகிற வியூவர்ஸ், ஏன் கடைசி விவசாயின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சே, அந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கேயா போனீங்க? எனக்கு அதான் தெரில. அந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? இந்த படத்தில் என்ன காமிக்கிறா, வாழை மரத்தை சுமந்து இது பண்ணுறேன் ஒரு கூலிக்காரன் படுற கஷ்டத்தை நீங்கள் காமிச்சிங்களே. அந்த படத்தில் வாழையோட ஓனர் அந்த ஒரு வாழைப்பழத்தை திருடிட்டான்னு சொல்லி அவனை பசிக்கு திருடிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்ததை ஒரு பெருசாக காட்டுறீங்க. எத்தனை ஓனரு, எத்தனை வாழைத்தோப்பு ஓனரு விவசாயமே வேணான்னு விட்டுட்டு வெளில வந்துட்டான் தெரியுமாயா உங்களுக்கு? யாரா நீங்கள்? எத்தனை ஓனரு? விவசாயம் பார்த்ததில் விவசாயத்தில் ஒன்றும் லாபம் இல்லை, நஷ்டம் இல்லைன்னு எத்தனை ஓனர் வெளில வந்துருக்கான். கூலிக்காரனை காமிச்ச நீங்கள் விவசாயம் என்னைக்கியா காமிச்சிருக்கீங்க? விவசாயியும் நஷ்டமாயிடுறான், விவசாயத்தை வச்சு எடுக்கிற படமும் நஷ்டமாயிருது. விவசாயத்தை பற்றி எடுக்கக்கூடாது, விவசாயத்தை பற்றியும் எடுக்கக்கூடாது, விவசாயியே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கூலிக்காரன் சாவுறதை நீங்கள் பெருசாக எடுத்து போடுறீங்க. இப்போ எத்தனை சம்பளாளி எத்தனை வேலைக்கு வந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை சம்பளாளி எத்தனை வேலைக்கு வராங்க? 100 நாள் வேலை வந்ததுலேருந்து ஒரு கூலிக்காரர் ஒரு தோட்டத்துக்கு வந்தால் 250 ரூபா சம்பளம், 250 ரூபா மினிமம் காஸ்ட்டு, 250 ரூபா. ஒரு உமன் லேடி ஒரு வேலைக்கு வந்தால் 250 ரூபா சம்பளம், 2 நேரம் டீ, சரிங்களா? அதுவும் அவங்க பார்க்குற வேலையும் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது. 10 ஆள் பார்க்குற வேலையை 20 ஆள் பார்ப்பாங்க. கூட்டி கழித்து பார்த்தா விவசாயத்தில் நஷ்டம்தாயா வந்திருக்கு, லாபம்ன்றதே கிடையாதுயா. அதுக்கு கூலிக்கு போயிடலான்னு சொல்லி எத்தனை பேர் விவசாயத்தை கூலிக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை விட்டு எப்போ பார்த்தாலும் தயவு செய்து வாழையை வச்சு நீங்கள் படம் கான்செப்ட் எடுத்ததெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. வாழை இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதாக எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிற எல்லா யூடியூப் சேனலில் அவரை போய் இன்டர்வியூ எடுக்கிற எல்லாருமே கடைசி விவசாய டைரக்டர் இன்ன வரைக்கும் ஒரு நாளாவது ஒருத்தர் கூட போய் பார்க்கலையாவா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துருப்பாங்க தெரியுமா? சரி, இதில் ஒரு ஸ்கூல் பையன் டீச்சரை ஒரு மாதிரி இது மாதிரி காட்டுறாங்க. ரைட்டு, ஓகே. என்னையா கான்செப்ட் இது? என்ன கான்செப்ட்டு? ஸ்கூல் பையன் படிக்கிற பையன் டீச்சரை இது பண்ணணும், டீச்சர் இது என் டீச்சர்லாம் என்னை அடிக்கதாயா செஞ்சுருக்கு? நல்லா படிக்கிறவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு காமிக்கிறீங்க. எத்தனை பேர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே இருக்குது எங்கிட்ட. விவசாயம் இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கிறேன். ஆனால் கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா படிக்கிற பையன் கஷ்டப்படுறேன்னு காமிக்கிறீங்க. அதே அவனுடைய தானே இன்னொரு பையனை செத்துருக்கான். அவனை நீங்கள் மிருகப்படுத்தியே காட்டவே இல்லை. நல்லா படிக்கிற பையன் டீச்சர் இதாக பார்க்குறேன், டீச்சர் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இந்த கான்செப்ட் என்ன தெரியுமா சொல்கிறேன்? எல்லா படத்துலையும் பாஸ் ஆன போய் டான்ஸ் ஆடுன்னு சொன்னால் படிக்கிற பையன்தான் இங்கே எல்லாத்துக்கும் போனோம்னா அப்புறம் எதுக்குங்கடா ஃபுட்பாலு, ஹாக்கி, கிரிக்கெட்டு இந்த இதெல்லாம் கொண்டு வர்றீங்க? படத்தை எடுங்க. உங்களை எடுக்க இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். யூடியூப் வியூஸ் எல்லாம் சொல்கிறேன், எல்லா படத்தையுமே சரிசமமாக கொண்டு வாங்க. கடைசி விவசாயம்லாம் எப்படிப்பட்ட படம் தெரியுமாயா? தயவுசெய்து அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். எடுத்திருக்காரு, அப்படி எடுத்திருக்காரு, இப்படி எடுத்திருக்காருன்றதை கடைசி விவசாயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.